ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஒர்க்கான டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். துபாயில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிளாக் ஒர்க் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தெர்மல் பிளாக்கும் ஹாலோ பிளாக் 2 பிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது அவுட்டர் சைடு ஏரியாவில் வந்து தெர்மல் பிளாக் யூஸ் பண்ணுவோம், இன்சைடு ஏரியாவில் ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த பிளாக் யூஸ் பண்ணாலுமே 4 பிளாக்குக்கு வந்து ஒரு ஸ்டீல் மெஷ் வந்து கொடுப்போம். அது எதுக்கு அப்படின்னா, கிராக் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்டீல் மெஷ் வந்து கொடுப்போம். 4 பிளாக் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து நம்ம ஸ்டீல் மெஷ் கொடுப்போம். அப்படி கொடுக்குற ஸ்டீல் மெஷ் வந்து பார்த்திங்கன்னா, திக்னஸ் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டி தான் இருக்கணும். பிளாக்கோடைய அகலம் 20 சென்டி, அந்த ஸ்டீல் மெஷ்ஷோடைய அகலம் 15 சென்டி தான் கொடுக்கணும். நம்ம 20 சென்டி கொடுக்கும்போது அந்த ஸ்டீல் மெஷ் வந்து பிளாக்கோட வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஆஃப்டர் பிளாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டீல் மெஷ் வெளியே தெரிகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கரோஷன் ஆகி அந்த இடத்துல வந்து நமக்கு பிளாஸ்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டீல் மெஷ்ஷை துருப்பிடிச்சது வந்து காட்டும். ஸோ அதனால் நீங்கள் பிளாக் எப்போ ஒர்க் பண்ணாலுமே 4 லைனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டீல் மெஷ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீல் மெஷ் வந்து 15 சென்டியில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது உள்ளே வந்து பிளாக் உள்ளே வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.